ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே 20க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், 49 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவுன்னு சொல்லியிருக்காங்க. 5வது கட்டம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நமக்கு என்ன, எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடும், நம்ம தெரிஞ்சிடுவோம். வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்து உண்மையாக அவர் இறந்துதான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிட்டாங்க. ஈரான் அதிபரின் நிலை என்ன அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு ஈரான் அதிபர் இறந்துட்டார். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம நேற்று தான் பேசியிருந்தோம், சபகர் துறைமுகம் சொல்லிட்டு பேசியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதுவும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் நியூஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மற்ற எல்லாருமே ரீகால் பண்ண ஆரம்பிச்சிடணும். தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்விங்க. ஏன்னா நம்ம தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா தேர்வு குழுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா பிரதமர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு தேர்வு குழுவில். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மசோதா தாக்கல் பண்ணுற பிறகு புதிய திருத்த மசோதா இதில் தேர்தல் ஆணையை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பதிலாக பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் யார் கிடையாது, உச்சநீதிமன்ற நீதிபதி கிடையவே கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கே போய் தேர்தலை பற்றி ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, இன்றைக்கான குரல் பாருங்கள். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே சொல்லலை, நம்ம பேசக்கூடிய சொல் பார்த்திங்கன்னா அவனுடைய செயலிலும் சரி எல்லாத்துலேயுமே மாற்றி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொல்ல பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதுதான் அவனுடைய எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் பேசிடுவாங்க தெரியுமா, இவன் பேசிட்டாப்பான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் தடுக்க சொல்கிறாரு. அடுத்ததுங்க, கனமழை அதிகமாக இருக்குமா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணிடணும், முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் பண்ணுறதுக்கு பருத்தி இதெல்லாம் வேண்டாங்க. ஃபுல்லாக கிரிட்டிக் நியூஸ் இருக்குது. சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடும் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இடஒதுக்கீடு பற்றியும் படித்து வச்சுக்கோங்க. இந்தியாவுடன் வர்த்தக உறவு பாதிப்பு ஏன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கும் வர்த்தகம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. பிரதமர் மோடி இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வர்த்தகம் முறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது, ஸோ இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.